முதல்ல தமிழில் 2 நிமிஷம் செய்வோம்மா. அதை செய்து முடிய மாட்டது. செய்து முடியும். இனிவர்களும் வரலாம். தமிழில் 2 நிமிடம் செய்து கொள்ளலாம். நன்றி. முதலில் யாரு? ஜெயமல் வரலாம். ஆமா, நானே வருகிறேன். வணக்கம். உங்களுக்கு நேரம் ஆரம்பம். வணக்கம் ஜெயமலி. வணக்கம் பாணிமோகன் அவர்களே. எப்படி இருக்கிறீங்க? நல்ல நலமாக இருக்கிறேன். அழகான டிஷர்ட் போட்டுக்கிறீங்க. டிஷர்ட்டா இல்லை வர டொப்பா? இது சட்டை. ஃபுல் சட்டையா இது? முழங்கால கீழ்ப்பதையும் இருக்கிறது. ஓ, நல்ல அழகா இருக்கு. எங்க ஆன்லைன்ல எடுத்ததா அல்லது கடையில் வாங்கினீங்களோ? இது இங்க இருக்க கடை ஒன்றில் தான் வாங்கியதா இருக்க வேணும். யாரு நீங்க வாங்கல? அப்படின்ட்டா பிள்ளைகள் வாங்கி தரலாம். நான் அன்னைக்கு ஒரு 10 வருடத்துக்கு முதல் வாங்கியதா. 10 வருடத்துக்கு முதல். இப்ப அளவா இருக்கா உங்களுக்கு? அது உடம்பு காரணம் தான் நினைக்கிறேன். உடம்பு காடு பண்ற அப்ப போட்டுத்தானே இருக்கிறீங்க. அப்ப இல்ல முன்பு போடும்போது இல்ல முன்பு போகும் பொழுதும் இல்ல முன்பு போடும் பொழுது முன்பு கொஞ்சம் மெலிசா இருந்தா இப்ப கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் கூடிட்டு அப்ப கொஞ்சம். ஆனா போடலாம் அது சில துணி இஞ்சி ஊர்ல சொல்ல ஈஞ்சி கொடுக்கறதுன்னு சொல்லுவேன். இது அந்த மெட்ட துணி அந்த கொஞ்சம் டிஷர்ட் துணி. சரி, நன்றி, வணக்கம். இல்ல வந்து முதல் வந்ததே நீங்க கவுப்பீங்கன்னு தெரிஞ்சுதான். எது முதல் வந்ததே இல்ல, நான் பேசிக்கொண்டு போனீங்க. டொப்பு டிஷர்ட் அதுல முடிச்சு பார்த்தா இல்ல, அப்புறம் இல்ல பண்ணுவோம். சரி, வணக்கம். அது தெரியா வந்து வணக்கம் மணிகா. என்னண்டா நான் சொல்றேன், எனக்கு 2 நிமிஷம் வேண்டாம், 1 நிமிஷமே காணும். அப்படி சொல்றீங்க. இப்படி சொன்ன இப்ப இவ்வளவு முன்னேறி இருக்கிறாரு நீங்க வர. சரி, வணக்கம் லோஜினி. வணக்கம் மாணிக்கா. என்ன சமையல் ஒன்று ஆரம்பிக்கலையா? இன்னும் நடந்து கொண்டிருக்கின்றது. இதை காணல, ஆபரேஷன் போடுற மாஸ்க காணோம். கறிகள் இன்னும் வைக்க தொடங்கவில்லை. ஐயோ, ஆசைப்பட்டு நீங்க தானே எனக்கு 2 நிமிஷம் வேண்டாம், 1 நிமிஷம் விடுங்க, நான் சமைக்கணும். தொடர்ச்சியா வந்து இப்பதான் போடுறோம், எனக்கு என்ன தெரியாது. இல்ல அவரும் இல்ல எதுலாம் அவுட் ஆகுன. அப்ப அதை ஜெயமரஞ்சி அவுட் ஆகிட்டு நான் எந்த முடிவு பேச்சு கொண்டுட்டேன். சரி, அவுட்டு நேவி சொல்லி சொல்லுவாங்க. பின்ன என்ன விளையாட்டு செய்ய போறீங்க? தமிழ்ல 2 நிமிஷம் சரியா தான் போச்சு. சரி, உங்களுக்கு அந்நேரம் ஆரம்பம். வணக்கம் நேவி சொல்லி சொல்லி. இனிய மதிய வணக்கம் அணிமகன் அவர்கள். இப்ப எங்க அது கடையில ஒண்ணு நீங்க கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வெளியில போயிட்டு வந்தேன். வெளியிலேயும் போனீங்க? எங்க வெளியில போனீங்க? பின் போடவா? வெளியே போயிட்டு வந்தேன். என்னதுக்கு? பாத்ரூம் போயிட்டு வந்தேன். அது வெளியவா? உள்ளதான் நீ அது உள்ளே வெளிய மாதிரி எல்லாம் சொன்னீங்க. நாங்க நினைச்சோம் வீட்டை விட்டு வெளியில போனீங்கன்ட்டு. அப்படி சொல்ல முடியாது. அப்படின்ட்டு போகலையா வெளியில? பாத்ரூம் அதானே பாத்ரூம், அதானே பாத்ரூம் போன வாழ்த்துக்கள். அதை நான் விட்டுட்டேன். நான் அவரை பிடிக்க எடுத்தது வெளியில தான் 3 வழி போட்டவர். அதான் பாத்ரூம். என்ன நன்றி. வெளியே சொல்லி போட்டு பிடிச்சிட்டீங்க. சரி, கவனிக்க. இல்ல நான் நின்றது அந்த வழியில பிடிப்போம். சரியோ? ஏன்னா ஏற்கனவே 3 வழி போட்டுட்டார். அப்ப அதுதான் எந்த மைண்ட்ல இருந்த பாத்ரூமை விட்டுட்டு பரவாயில்ல. அப்படிதான் நோட் பண்ணுங்க நீங்களும். சரி, அடுத்து 3 காட்டிய கவுட்டாச்சு. 4வது நகுல வயசுல தோணர். வணக்கம். மியூட் எடுத்து முடிய பேசுங்க. வணக்கம் வாணி அவர்களே. எப்படி இருக்கிறீங்க? நலமாக இருக்கிறேன். நல்ல அழகான டொப்பாண்டு போட்டுக்கிறீங்க. பிங்கா ரெட்டா? இது நீங்கள் பார்க்கும் பொழுது தெரியும் தானே? இல்ல சில கலர் வந்து நீலம் எல்லாம் பர்பிளா தெரியும் சில டிவிகள்ல. இதனுடைய நிறத்தை இப்போது கூற முடியாது. இப்ப கோயில்ல என்ன நடந்தது நேற்று? நேற்றைய தினம்
தீர்த்த திருவிழா நடைபெற்றது. ஆ ஆ இப்போ இந்த பின்னாடி இருக்கிற பூமரம் எங்கே எடுத்த நீங்கள் இந்த ஃபோட்டோ? நான் பாவிக்கும் கை தொலைபேசி இல்லை இல்லை எங்கே எடுத்த நீங்கள் கேட்குறேன். கூறி விடு இருக்கிறேனே இப்போது அதில் இருந்து தான் எடுக்கிறேன். எடுத்தது ஓகே. இல்லை இல்லை இது நேச்சுரலாக எடுத்ததா அல்லது ஃபோட்டோ செய்து மட்டும் கேட்குறேன் நான். படமாக இதில் பிரதிபலித்து எடுத்துள்ளேன். எடுத்துங்க சரியா. கோயில் 2 படம் யார் எடுத்தது உங்களை? போஸ் கொடுத்து கொண்டு நிற்கிறீங்க. பாலாவி தானமோ? எனது நண்பர் ஒருவர் எடுத்து நேற்று அனுப்பியிருந்தார். அவர் சண்டை ஃபோனில் எடுத்தவரா? எனக்கு அது எப்ப அதனை செய்தார் என்று கூட அனுப்பும் பொழுதுதான் பார்த்தேன். இல்லை அப்படி செய்யல. அது உங்கள்கிட்ட உங்களை ஃபோட்டோ எடுத்து அனுப்புறது அப்படிலாம் இல்லை. அது கூடுதலான பழக்கமானவர் இல்லையே. அவர் அப்படி உங்களுக்கு தெரியாம எடுத்த மாதிரி நீங்கள் போச்சு கொடுக்குறீங்க அப்படி நின்று கொண்டு ஃபோட்டோக்கு. அதன் பிற்பாடுதான் வந்து என்னோட கதைத்திருக்கிறேன். அதுதான் சொல்கிறேன். நீங்கள் ஃபோட்டோக்கு போச கொடுத்த ஃபோட்டோ எனக்கு தெரியாது சொல்லியெல்லாம். ஃபோட்டோக்கு வடிவாக தெரியுது, வடிவாக போச கொடுக்குறீங்கன்ட்டு. அவர் அப்படி செய்வதை நான் முன்னர் அறிய முடியாதிருந்தது. எப்படி செய்யறது உங்களுக்கு தெரியா? ஃபோட்டோ எடுக்கிறது நேற்று எனது கைத்தொலைபேசியில் பார்க்கும் பொழுதுதான் தெரிந்து கொண்டேன். உங்களோட ஃபோன்லேயே எடுத்து உங்களை எடுத்தவர் உங்களோட ஃபோன் அவர்கிட்ட போனே தெரியாது. அவருடைய இதில் இருந்துதான் அதை செய்தேன். இப்போ அவர் எத்தனை நேரம் சொல்லியிருப்பீங்க? நீங்கள் கூறினால் தான் அது வந்துட்டு நாளுக்கு மேலே அவர் அனுப்பினார். அவருடைய கைதை சொல்லியிருந்து அவர் எனக்கு தெரியாம அவர் சொல்லும் பொழுதுதான் ஓடுங்க அவுட்டு. 4 பேருக்கு அவுட் ஆச்சு. தமிழக வாக்கு இவர் பாருங்க தனக்கு பிடிச்ச தம்பருவார். குட் மார்னிங் வாங்க. வணக்கத்தை கூறுகிறேன். நீங்க வின் பண்ணணும். 4 பேரை விழுத்தி போட்டாண்டு இதா இருக்குன்னா நீங்க வின் பண்ணணும். இப்ப அவர் பண்ணுவார். சரி முயற்சி செய்யறேன். உங்களுக்கான நேரம் ஆரம்பம். வணக்கம். வணக்கம் தமிழக. வணக்கம் வாணி மோகன். எப்படி இருக்கிறீங்க? உற்சாகமாக இருக்கிறேன். எங்க காலையில் சத்தத்தை காணோம். நேரம் போய்த்தான் எழும்பினேன். நாரிக்கன் வந்தது. ஓ நாரி இப்போ ஓகேயா? இப்பவும் அப்படித்தான் இருக்குது. ஆனா கொடுத்து வச்ச நீங்க நாரி நோவுதன்ட்டு நல்லா நிறுத்திரால எழும்பி இப்ப வாரீங்க. நான் நாரி நோவோடையே எழும்பி வந்ததுல இருக்கிறேன். அப்ப நானும் வீடு படுத்திருக்கலாம் கொஞ்சம். என்ன நீங்கள் பெரிய என்னென்று சொல்வது சாதிக்க உங்களை போன்றவர்களுடன் வந்து கதைச்சு பேசுவோம் மட்டும் நான் வர தாங்க நாரி நோன்னு நிறுத்திரால எழும்பி 10 மணிக்கு வரீங்கம்மா மக்கள். என்ன செய்கிறது வாணி? நிலைமை மோசம். அப்ப இன்றைக்கு என்ன பிளானோ? இன்று கொஞ்சம் வெளியில் நடப்பதாக இருக்கிறேன். நேற்று நடக்கலையா? நேற்று நடக்கலையா? வீட்டில் தான் நின்று. நீங்க என்ன ஃபாஸ்டா நடக்கிற மாதிரி எல்லாம் மெல்ல மெல்ல மண்டைக்கு நடக்கிறேன்னு சொல்றீங்க. உங்களுக்கு தெரியும் தானே. இப்பெல்லாம் ஃபாஸ்டா நடக்க பழகிட்டீங்களா? கொஞ்சம் பழகி இருக்கிறேன். மற்றது முறுக்கு நல்லதா இருந்ததா மாணி? என்னண்டு முறுக்கு நல்லா இருந்ததா? முறுக்கு சூப்பரா இருந்தது. நான் கண்டைக்கு சாப்பிட்டு முடிச்சிட்டு கொஞ்சம் சந்தோஷம் உணர்ந்தாங்க. நன்றி வாணி. எப்படி செய்த நீங்க? உளுத்தம் மாவும் கோதுமை மாவும் சேர்த்து செய்தேன். இந்த அரிசிமா சக்கரலையா நீங்க? ஒரு நாளும் கிடையாது. நல்லா இருந்தது ரெண்டும். நீங்க மட்டுமா ஹெல்ப்புக்கு வந்தாங்களோ? நான் மட்டும்தான். கிட்டத்தட்ட எத்தனை செய்திருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? 125. ஓ ஏன் அவ்வளவு? சும்மா செய்தேன். சரி வாழ்த்துக்கள். கட்டிக்காரி. வின் பண்ணதுக்கும் கட்டிக்கார். 125 தனியாக நின்று முறுக்கு செய்து தமிழக்காக்கும் ஒரு கட்டித்தனம். வாழ்த்துக்கள். பாத்தீங்களா?
என்னண்டு ஐயோ. 5 பேரை விழுத்துரு. இவரை கொஞ்சம் இப்ப இவர் தேறிட்டார், கொஞ்சம் கஷ்டம் தான். ஆமா, தேறிட்டார். இருந்தாலும் முந்தி விழுந்துடுவேன், வாணி கதைக்க முந்தி விழுந்துடுவேன், இப்ப இப்ப தேறிட்டேன். தேறியாச்சு. உண்மைதான். அது அது என்ன கவனம், நான் மட்டும் ஒரு சொல்லோடைய அது கொஞ்ச நாள் வாணியோட போக பழகி. பழகிரும் களைச்சி. நன்றி வாணி, நன்றி, நன்றி. வணக்கம். தோசையை காட்டி காட்டி சாப்பிடுறார். அவர் தானே வாங்க கவனிக்கிற தோசை. ஒரு தரம் பாக்கல, காட்டுன்னா பாக்கல. அவருக்கு என்ன சாப்பிடுறீங்க? தோசையா? பார்த்தனாங்க இந்தாங்க வாங்கினதா அவருக்கு வந்ததா? இப்ப சுட்டன, இப்ப சுட்டது. சரி சரி. ராத்திரி சுட்ட கொஞ்சம் இருந்தது, அப்ப சரி சுட்டு சாப்பிடுவோம். மெட்டுமே சாப்பிடுறேன். ஆலை தோறும் அடுப்பு மூட்டி காப்பி எப்ப தோசை சுட்டு. சரி நன்றி. திரும்ப ஒரு ரவுண்ட் வருவா. சரி நாங்க எப்படி வெண்டுதான் போறோம். ஜெயமலர் அங்க முருதி எடுத்துட்டேன். நான் இன்றைக்கு இதுல இருந்து சின்ன பிள்ளைகளும் இதை வாங்கி தத்த நான் போவேன். வெண்டுதான் போறது. 2 முறையில 3 முறையில 5 முறையினாலும் வெண்டது. நீங்க இப்ப வென்றுவீங்க. சரி, உங்களுக்கு நேரம் விட மாட்டேன். மீண்டும் ஆரம்பம். வணக்கம் ஜெயமலர்களே. வணக்கம் வாணி மோகன் அவர்கள். எல்லா இதுகளையும் நீங்க இப்படி உறுதியா இருப்பீங்களா? அப்படித்தான் இருப்பேன். வீட்டுல அடம் பிடிப்பீங்களோ கூட, எனக்கு அது வாங்கி தரணும் இது வாங்கி தரணும்ட்டு? அது மிகவும் குறைவு. நீங்க நெச்செல்லாம் வாங்கி தந்துடுவார்களா? நான் நெத்ததை தானாக வரும். இப்ப பிள்ளைகள் அது செய்யலன்னு கவலை வராதா மனதுல? அவர்கள் எப்பவும் செய்து கொண்டே இருப்பார்கள். எதிர்பார்க்கிற இல்லை பின் ஒன்றுமே. அப்படி கிடையாது. இப்ப இன்றைக்கு நடக்க இல்லையா? நீங்க பின்னேரத்தில் தான் நடப்பேன். யார் யாரோட? நானும் கணவரும் நடப்போம். அவரும் விரும்பி வருவாரோ? அவர் தான் என்னை இழுத்து செல்வார். ஓ, எவ்வளவு கிலோமீட்டர் நடப்பீங்க கிட்டத்தட்ட? போய் திரும்பி வர 3 வரும். 3 கிலோமீட்டரா? 3 மணி தேலுமா? நீங்க சொல்வதுதான் வரும். 3 மணி தேர்த்துட்டு நடப்பீங்களா? அப்படித்தான் நினைக்கிறேன். எங்க பாக்குக்கு போவீங்களா இல்ல வேற அப்படி ஏதாவது ஊரை சுத்தி வருவீங்களா? இது ஒரு பூங்கான்னு சொல்லலாம். அவ்வளவு பெரிய பூங்காலும் 3 மணி தேரம் 2 பேர் நடப்பீங்க. எதை பற்றி பேசி கொண்டு போவீங்க? நாட்டு பிரச்சனையா, பிள்ளைகள்றியா, பேர குழந்தையா? அப்பப்ப எது வருவதோ அதை கதைத்து கொண்டு செல்வோம். சண்டை கட்டி எல்லாம் வராது. அது வந்தால் வீட்டில் தான் இருப்பேன். வெளியில் போக மாட்டீங்க. நீங்க கூறுவது சரி. அப்ப அவர் கூப்பிட்டாலும் உறுதியா நிப்பீங்க, நான் வரமாட்டேன்ட்டு. அந்த மன உறுதி இருக்கிறது. ஓ, அப்ப அவரு நாலு எடுத்து போவாரோ அல்லது அவரும் போக விட்டுருவாரோ? அவரும் வீட்டில் இருப்பார். அப்ப பாவம் தான் இந்த மனுஷன். அப்ப இப்ப நாளைக்கா போறீங்க பேச்சுக்கிட்ட? நீங்க கூறுவது சரி. சரி, வாழ்த்துக்க. பாத்துங்களா, மண்ணை உறுதி எடுத்தார், வந்துட்டார், ஆடி 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 வந்துட்டார். ஆனா அது 2 வந்தது, வரும் 2 வந்தது. நாங்கள போகுது அப்படி என்ன சொன்ன நீங்க மற்றது நீங்கள் போட்டுனா நான் அது 3க்கு போகல. 3 தாண்டல மற்ற 2 தாண்டல. சரி, வாழ்த்துக்கள். சரி, உறுதி வெற்றி அடைந்து விட்டது. அடுத்தவர் நேவித்தவர்கள். வணக்கம், வாங்க. வணக்கம். சரி, ரோஜினி வாங்க. வணக்கம். வணக்கம் மாணிக்கா. சரி, நேரம் ஆரம்பம். இப்ப சமையலும் ஆரம்பிச்சிட்டீங்க போல. ஆரம்பமாக கொண்டிருக்கிறது. என்ன சமையல் இன்றைக்கு? ஒரு கறி. ஒரு கறி காணுமா? போதுமாக இப்ப தலையாட்ட நீங்க அனுபவமண்டு. தலையாட்டுறீங்க மாணிக்கா, அது தான் ஆள்.
நான் ஆடுதான். இப்போ ஓமன் எடுக்கிறதா இல்லை என்று எடுக்கிறதா? இப்படி என்னதை சொல்லணும் யோசிச்சுதான் ஆடிதான் அது ஆடி வந்துச்சு. அப்படி மட்டும் தரக்கூடாது. சரி, இனி ஆட்டம் எல்லாம் இப்படி நவலவதி அவர்கள் இப்படி என்றவர் இனி தலை இப்படி என்றாலே அவுட்டு தானா? சரி, இப்ப திரும்ப எப்படி என்ன அவுட்? இல்லை தலையாட்டக்கூடாது. ஓம் இல்லை, நீங்கள் இப்படி செய்யறீங்க அடிக்கடி. சரி, இப்போ லோஜனிக்கு நேரம் இருக்கு. சரி, அப்போ என்ன சமையல் சமைக்கிறீங்க? இப்போ மதிய சாப்பாடு கறி என்ன இதா சாம்பாரா? நீங்க சொல்றது சரியல்ல. சரி அல்லன்றது ஓமட்டு மட்டும் வேலையை பார்க்க வேண்டியதானே. பொய்யை சொல்லி போட்டாலும் பொய்ய சொல்லி போட்டா அதைத்தான் செய்யறேன். விஷயம் முடிஞ்சு. சரி சரி, கறியோன் பண்ணுங்க. சமைக்க 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 வாரம் சாப்பிடுவோம். நேவிஸ் வணக்கம். நானும் இருக்கிறார். காலை வணக்கம் மாணிமோகன். இப்ப என்ன அவ்வளவு ஓடி ஓடி தெரியுறீங்க? என்ன நடக்குது? சமையல் நடக்குதா? சமைப்பதாக உத்தேசம் இல்லை. இல்லை, அவ்வளவு தட்ட தெளிவா சொல்றாரு. சமைப்பதாக உத்தேசம் இல்லையா? இந்த நிகழ்ச்சிக்கு வந்தா போய் தான் சொல்லணும். உண்மையா சொல்ல வலிக்கிறோம்னா இல்ல, இதுலதான் போய் சொல்லணும். அங்க தோசை என்னண்டு அன்னைக்கு எங்களோட சொந்தக்காரங்கள வந்து கதைச்சிகள் என்ன சமையல் கேட்டீங்க. அவன் சொல்ல நாங்க பிரியாணி அதெல்லாம் சமைச்சுக்கிட்டு வந்தோம்னா போய் பொய்யா அந்த பொய்ய பிரியாணி ஆயிட்டு பாத்தீங்களா? அது போய் அவங்க அன்னைக்கு சாப்பாடு கொண்டு சொன்னா கட்லட் ரோல்ஸ் அந்த பேஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. அப்ப ஏன் போய் சொன்னது? புரியாணி பாத்தீங்களா? புரியாணி காட்ட கொடுத்துட்டு போய் சொன்னாலும் இங்கிலீஷ் பார்க்கலாம், ரோல்ஸ் சொன்னாலும் இங்கிலீஷ் பார்க்கலாம். மீன் பச்சை உருண்டை விஷயம் முடிஞ்சு புடிபடாம செய்யணும். சரி சரி, இப்ப திரும்ப இன்னொரு கவர போறீங்களா? சரி, வணக்கம் நேசிச்சரலே. வணக்கம். இப்ப நீங்க இந்த அவியல் தானோ சாப்பாடு தானோ தொடர்ந்து? இன்னும் அப்படியே தான் செய்து கொண்டிருக்கிறேன். இரவுக்கும் அதே தான்? வித்தியாசமாக செய்வேன். ஓ, அவியல் எனக்குள்ள எல்லாம் ஒரே மாதிரி தானே வரும். என்ன வித்தியாசம் இருப்பது இதுல? அவியாததும் செய்து சாப்பிடலாம் தானே. என்ன ஃப்ரூட் சலாட் இல்லாட்டி இந்த சலாட் தான் போடணும்? அப்படி சொல்ல முடியாது. ஃப்ரூட் சலாட் போட்டு சாப்பிடுவீங்களா? யோசித்து பாருங்கள், அவியாமல் எப்படி சாப்பிடலாம் என்று. இல்லை, அதுதான் சொல்ல, ஃப்ரூட் சலாட் இல்லாட்டி சும்மா சலாட் தான் சாப்பிடலாம்னு சொல்கிறேன். அப்படியே வைத்துக் கொள்ளலாம். ஃப்ரூட் சலாட் போட்டு சாப்பிட்றேன் நீங்களோ? அடிக்கடி சாப்பிடுவேன். என்ன போடுவீங்க? குமுளி பழம் போடுவேன், வாழைப்பழம், மாங்கனி எங்க போடுற நீங்க மாங்கனி எல்லாம்? மகன் வாங்கி கொண்டு தருவார். இது ஸ்ரீலங்கா மாங்கனியா? என்ன சொன்னீர்கள்? ஸ்ரீலங்கன் மாங்கனியோ சிரோன் மாங்காயோ? அப்படி சொல்ல முடியாது. கடைகளிலே போனால் கிடந்தால் வாங்கி கொண்டு வந்து தருவார். சரியா? அப்ப இப்ப சுட சுட சாப்பிட்றதுக்கு இன்னும் சமையல் செய்யலை நீங்க? அப்படித்தான் வைத்துக் கொள்ளுங்கள். அப்படித்தான் எத்தனை கிட்டத்தட்ட சொல்லியிருப்பீங்க நினைக்கிறேன்? 2 முறைக்கு மேல சொல்லியிருப்பேன். எத்தனைக்கு மேல? நீங்க சொல்றது சரி. ஒரு 4 தரத்துக்கு மேல? அப்படி கிடையாது. இந்த சொல்லிட்டீங்க திரும்பவும் அப்படி? இல்ல நேரம் சரி, நேரம் சரி. 48 50 ஆயிட்டுது. சரி, வாழ்த்துக்கள். சரி, நவலவிதி ஒரு நிறைவாக எடுத்துட்டு வட்டல் குத்தலுக்குள்ள போவோம். சிவதர்சினி அவர்கள் வந்தாலும் ஒரு முறை குரல் தாருங்கள். சரி, வணக்கம் நவலவிதி அவர்களே.
ஒரு நிமிஷம் வா. மக்கள் பிஸி தான். நான் வருவோம் நினைச்சேன். நானா தோத்தவரே இருப்போம். ஏழா பேர் வந்து தோத்தா இன்னும் வெக்கமா இருக்கு. இல்லை இல்லை, இன்னொரு தருமாங்க, பாவம் தானே. சந்தோஷமா அனுப்புவோம். ஓகே. நகுலவதியர்களுக்கு வணக்கம். வணக்கம் வாணிமோகன். இப்போ 10 மணிக்கு தோசையும் சம்பளம் முறுக்குன்னா அப்புறம் மத்தியானம் என்ன சாப்பாடு சாப்பிட போறீங்க? பின்னர் மாலை நேரம் தான் சாப்பிடுவேன். சமைச்சிட்டீங்களா மத்தியானம் சாப்பாடு? இனித்தான் அது செய்ய இருக்கிறேன். நீங்க வெஜிடேரியன் தானே? என்ன தொடர்ந்து நீங்க சொல்லுவது சரி. அப்ப வீட்டுல கணவரும் அப்படித்தானா? நாங்கள் இருவரும் நீங்கள் கூறுவது போலத்தான் இருக்கிறோம். இப்ப அடுத்த கோயில் திருவிழா அங்க நடக்குதா? ஒரு தரம் அறிஞ்சா சொல்லுங்க. அறிந்த பின்னர் கூடுகிறேன். இல்ல கோயில சொல்லித்தானே இருப்பார்கள், வர மாதம் இது இந்த கோயில் அப்படி இப்படின்ட்டு. இதுவரை அப்படி கூறியதாக இல்லை. இல்லை, இது வரைக்கும் தெரியாது. அப்படியே போய் சொல்லுது. அதுவும் ஜோதிச்சுட்டு வர்ற தெரியாதுன்னு சொல்ல போறேன். காரணம் வாணி கணவர் அடிச்சு கொண்டிருக்கிறார். அப்ப நான் எடுக்கையில பேச்சு நடக்க போது நான் திருப்பி எடுத்துட்டு திருப்பி இருக்கவா. வணக்கம், நன்றி லோஜினி. வணக்கம். நீங்க அவுட் ஆறதுக்கு என்ன பிள்ளைய சொன்னா? வணக்கம் மாணியக்கா. சரி, சாம்பார் தானே செய்யறீங்க இப்ப, அப்படி சொல்லுங்களேன். அப்படியே இருக்கட்டும். இப்ப இவங்க சின்னாக்கள் எத்தனை மணிக்கு வருவீனும்? வரும் நேரம் ஆகுறது. நீங்க அடா கூப்பிடணும். பக்கத்து வீட்டு அக்கா கூட்டி வருவேன். அவர் ஹெல்ப் பண்ணுவாரா? ஓ ஓ ஓ, தலை ஆட்டியாச்சு. பாத்துட்டீங்களா? ஓ ஓ, தலை மட்டும் தான் ஆடுது. அப்ப அது மட்டும் தான் தெரியும். இப்ப முழுமையா இருந்தா கவனிக்காம இருப்பா. நீங்க தலைய மட்டும் காட்டி இப்படி சரி. நம்ம ராஜினி அக்கா வந்திருக்காக. வணக்கம். அவர் எடுத்துக்கொண்டு நாங்கள் அடுத்த நேரத்துக்குள் செல்வோம். வணக்கம், வாங்க, உங்களுக்கு அந்நேரம் ஆரம்பம். வணக்கம் ராஜினி எடுப்பேன் சொல்லி. வணக்கம். எங்க போனீங்க? காலையில் சத்தத்தை காணும். செவ்வாயும் வியாழனும் கைய கால ஆட்டுறது. நேற்றும் இல்லை தானே, திங்கள் மாலை இல்லை தானே, இடையில வந்தது. திங்களுக்கு காலையில் வந்தேன். பின்னேரம் தானே, அப்புறம் காலையில காலையில சிந்தனைக்கு வரையில தான் நேற்று. நீங்கள் மறந்து விட்டீர்கள். ஓ, வந்துட்டு போயிட்டு ஓடி வரணும்னு சொன்னீங்க. செவ்வாயும் வியாழனுமா போறீங்க கை கால் ஆட்ட? சொல்வது சரி. அப்ப மற்ற நாள் கை கால் ஆட்டுற இல்லையா? கட்டி வச்சிருக்கிறதா? இன்னொரு முறை விரும்பினால் போகலாம். அப்ப வியாழம் கட் அடிக்கிறது போல தெரியுது. சுயநம் வந்தால் வீட்டுக்கு இருந்திருக்கு. போய் சொல்லிட்டு நிக்கலாமா இருக்குமா? பொய்யும் சொல்லிட்டு யாருடைய கதவு தெரியும். இப்ப நீங்க மாதா நேற்று போனீங்களா பூசைக்கு? எங்கள் வீட்டிலிருந்து மாலை இன்னொரு இடத்துக்கு கொண்டு சென்றார்கள். எல்லாம் பிடிக்கும். நீங்களும் போனீங்களா சேர்ந்து? இரவு வர 11:30. ஓஹோ, ஆயிட்டு. சந்தோஷமா போயிருக்கு தானே, அதையும் சோகமா சொல்றீங்க. நான் சொன்னது என்னது? பொதுவாக கதைக்கிறீர்கள். இல்லை, நீங்க கதைக்கிறதே விளங்குது இல்லையே. நான் ஒரு குத்து மதிப்பெல்லாம் நான் கச்சு கொண்டு போறேன். சத்தம் வருது இல்லையே பெருசா. இங்கதான் விட்டு விளங்கல்ல. வெதர் என்ன சொல்லுது உங்களோட ஊருக்குள்ள? சரியான போகும்போது வெயிலாக இருந்தது, வரும்போது மழைத்துளி. மழை குடைய எடுத்து போக இல்லையா? மீண்டும் சொல்லுங்க. குடைய எடுத்து போக இல்லையா?
நான் போடும் வெளிச்சட்டைக்கு தொப்பி இருப்பதால் காலநிலை பார்த்துத்தான் தோன்றேன். சரி, வாழ்த்துக்கள். நன்றி, இல்லத்துலது சொல்லிட்டேன். ஆ, நன்றி. என்ன சொன்னீங்க? இல்லத்துலது சொல்லிட்டேன் நன்றி. நன்றி. நீங்க அதெல்லாம் டைம் நீங்க சொன்னது எனக்கு விளங்க இல்லை. நான் எந்த வாட்டில் எனக்கு தான் இந்த எண்டையில விட்டு விட்டு எனக்கு கேட்கல. இல்ல விட்டும் இல்லை, வலுத்தும் இல்லை. நீங்க கழிச்சது உள்ளார கழிச்ச நீங்க இப்ப கிளியரா இருக்கு. இந்த இருக்கு அப்படியே அதுல எனக்கும் கதைக்குள்ள நீங்க தான் கழிச்சது. அதான் விட்டு விட்டு வர இது விளாண்டது சொல்லுகள் தான் கொஞ்சம் விட்டு விட்டு வருது. எடுத்துக்கொண்டு இல்ல விட்டு விட்டு வர இல்ல, அவர் கதைச்சதே அப்படித்தான், கிளியர் இல்ல. எனக்கு உங்களோட நான் கதைக்குதான் கேட்கிறேன் பார்த்தா நீங்க சொன்னதை திருப்பி ஒரு கேட்கணும். ரெண்டாம் தரம் கேட்டா இந்த பிரச்சனை இல்லை. மீண்டும் சொல்லுங்க. அது என்னன்றது விழுந்தது கீழே அந்த பிரச்சனையும் என்ன வருது, எனக்கு தான் பிரச்சனை. சரி, நன்றி. நிறைவுக்கு வருகின்றது தமிழ்ல 2 நிமிஷம் பேச எல்லோருக்கும். ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் பாணிக்கு எடுத்துக்கொள்றேன். ஏனென்றால் ஒரு பகுதி உங்களை சொல்லணும்னு நான் மறந்து கொண்டு இப்ப நடந்து ஒரு கிழமைக்கு மேலே நினைக்கிறேன். வணக்கம். கதைக்கிறவரா வரலாமா திரும்பி? நானும் வேற போறேன். ஏதோ கதை அடம் பிடிக்கிறது இல்லை. நான் என் டைம் எடுக்க அவர் கதைச்சு முடிக்கட்டும் லோஜினியோ. ஏனென்றால் பஸ்ல இருந்த நானும் தம்பியும் நானும் ஆத்மிகாவும் போய் கொண்டிருக்கோம். ஒரு ஆள் வந்து தம்பி கத்தினான், ராஜினி ஆண்டி பஸ்ஸுக்கு வாரா, ராஜினி ஆண்டி வாரான். இங்க எங்கட பஸ்ல ஏறாவா ராஜினி ஆண்டி ஏறாவா. அவ ஒரு ஆள் ஏறினவா பின்னுக்கு போட்டா பஸ்ஸுக்கு. நாங்க முன்னுக்கு இருந்தாங்க, அவ பின்னுக்கு போறான். பார்த்தா தலை முகம் சேப்பா அப்படித்தான் கிடக்கு ராஜினி ஆண்டி மாதிரி. இவனோ சொல்றான், தண்டை அன்பான ராஜினி ஆண்டி தன்னோட கதைக்காக போற அன்பான ராஜினி ஆண்டி. அவரை போல கண்டு இருக்கிறார். சரியா பார்த்தா டப்பட்டு பார்த்தா ராஜினி ஆண்டி மாதிரி தான் கிடக்கு. அடப்பிடிப்பான் தானே விட போக பின்னுக்கு. அது நினைச்சியே பார்த்து புள்ள இது தமிழாக்கலன்னு சொன்னா சின்ன பிள்ளை அழுகுதே அது தண்டை மதுக்கு அது போய் அங்க இருக்குது. இவனும் கத்துறாரு, அன்பான ராஜினி போறா என்ன விடாமண்டு கேட்கிறாரு. போது இறங்கி நம்ம போய் கலைஞர் ராஜினியோட இப்ப இரடா பஸ் ஓடிக்கொண்டிருக்குது. அடம் பிடிக்கிறான். அப்ப அந்த அன்பான ராஜினி ஒருத்தரும் காட்டிருக்கலாம். இங்க பாருங்க வெறும் கொலை இன்னொரு அக்கா மாதிரி நினைக்கிறேன். அதுதான் அதான் சொல்றேன். அவனுக்கு அது தன்னோட கதைக்கு இல்லைன்றோடனே அவனுக்கு அது பெரிய இதா போயிட்டே. நம்ம என்னோட கதைக்கு இல்லை, என்னோட கதைக்கு இல்லை. என்ன ஒரு ஆளை போல 9 பேர் இருக்குவாங்க. சரி, அந்த அவனுக்கு அதான் அந்த முகம் அப்படியே ஞாபகம் நிக்குது. அப்ப கதைக்கிறோம், அப்ப போய் கதைச்சிருவான். வந்து நிக்கிறான் அடம் பிடிச்சு. அதைத்தான் சொல்லுவோம். நன்றி. நன்றி. பத்மினி அவர்கள் வணக்கம். காலை வணக்கம் சார். நவல விதிகள் எடுத்து பத்மினி அவர்கள் எடுத்து நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்கு போவோம். சிவகாசினி வந்தால் ஒரு முறை குரல் தாங்க. நன்றி. நவல விதிகள் வணக்கம். வணக்கம் மணிமோகன் அவர்கள். அவர் ஓடி வர. பத்மினி அவர்கள் இருங்க ஒரு தரம். சரியா, வணக்கம். உங்களுக்கான நேரம் ஆரம்பம். இப்போதான் தோசை சாப்பிட்டீங்க. இப்போ என்ன திரும்ப கொரியல் நடக்குது? தேநீர் அருந்துகிறேன். தேநீரை சப்பியா சாப்பிடுவேணும், குடிக்கிறதല്ലോ. அதனுடன் பேரிச்சம்பழத்தையும் சாப்பிடு. அப்போ சொல்லிக்கலாம் தான் நீ அதை. ஏன் பேரிச்சம்பழம் சீனி போடுற இல்லையா? அது பாவிப்பது குறைவு. அப்போ அதுக்கு பதிலாக பேரிச்சம்பழம் சாப்பிடுவீங்களோ? நீங்க சொல்லுவது சரி. அது சின்ன குட்டியா வாங்குவீங்க, பெருசா இருக்கல்ல அதை எடுப்பீங்களா? பெரிய பழமாக இருப்பதை. எங்க வாங்குனீங்களா அது? ஒரு ஒரு பெட்டியாக வைத்து விற்பார்கள். சர்க்கரையோட குடிக்கிற இல்லையா? எல்லாம் இருக்கின்றது, சில சில வேளைகளில் எடுப்பது வழக்கம். ஆனா பேரிச்சம்பழம் நீங்க பொங்கல் அதுக்குள்ள போடுற இல்லையோ? சில சமயம் போடுவது. இப்ப இந்த மாம்பழ சீசன் தானே, மாம்பழம் வாங்குற மாதிரி இருக்கா? டேஸ்டா இருக்கும். எனக்கு அதனுடைய சுவை
நன்றாக இருப்பதாக கூற முடியாது. இடைக்கிடை அதனை வேண்டுவேன். ஓ இல்லை, சில நேரங்களில் இனிப்பாருங்க, சில நேரம் தனித்தன்மையாக இருக்கிறானே அதான் கேட்குறேன். இப்போது சென்ற வாரமும் வாங்கியது சுவை நன்றாக இருப்பதாக கூற இல்லை. சுவை நன்றாக இருப்பதாக கூற இல்லை. இது என்ன தமிழ்ரா இது? அதுவும் இல்லை போட்டாச்சு. அது இல்லை டைம் சரி, டைம் 10 ஏன் அது என்ன தமிழ்? அது ஒரு கொஞ்சம் சொல்லுங்க. சுவை நன்றாக சொல்ல முடியாது. அதைத்தான் அப்படியே இல்ல கூற இல்ல வர கூற முடியாதுன்றது வேற. கூற முடியாது என்னன்னா அப்படி இந்த முறை பழங்கள் வாணி சரியே இல்லை. இல்ல ஆனா சில நேரங்கள்ல சில இடங்கள்ல இது வாரதுன்னு நினைக்கிறேன். இல்ல இது கேசான்றாங்க இதன்றாங்க. நான் மாறியும் வேண்டி பார்த்தேன். கேசாவத்தான் இந்த இந்திய நாக்கள் முழுக்க வேண்டி கொண்டு போகுது. என்னது பச்சை தண்ணி மாதிரி ஒரு என்ன பேரா அது? ஓ கேசா, ஜம்பு கேசான்னு சொல்லிங்க. கேசாவா? ஓ அதுல பேரா இந்த கேசா இந்த பேக்ரவுண்ட் தான் தெரியுது. சாரியா என்ன பழம் காட்டுங்க. ஒரு நிமிஷம் பாருங்க. கேசான்னு சொல்லித்தான் இந்த மாம்பழம் இங்க கூடுதலா விக்கிறாங்க. இந்த என்ன KESAR இது ஜம்போ கேசாண்ட இந்தியன் பாம் ஃப்ரெஷ் மேங்கோ. சரி நான் காணல இந்த பேரை. இது 2-3 இருக்கு. ஆனா எல்லாம் சின்ன மாம்பழம் தான். அது டேஸ்ட் இல்ல. நல்லது வாணிமோகன். நான் அதான் வேண்டுனா நல்லது. அல்போன்சாவா விட இது நல்லா இல்ல. அந்த அவர் சொல்ற டேஸ்ட் இல்லன்னு நல்ல எனக்கு டேஸ்டா இருந்தது. இந்த நம்ம ஸ்கூல்ல வேண்டினேன் எங்களை ரோட்ல 10 ரூபா நல்லா இருந்தது. அந்த பொட்டியை இப்பதான் கொஞ்சம் தும்மல் கொண்டு பின்னுக்க போட்டுட்டேன். எத்தனை இருந்தது? 10 பவுண்ட். 10 பவுன். இது 12-16 பவுன். 2 பாக்ஸ் எடுத்தா 30 பவுன். அந்த இந்திய நாக்கெல்லாம் கூடுதலா இப்ப எங்கடையாக்கள் வேண்டத ஒருதர் 2 பேர் நிக்கிறதான் காணும். அவங்க நின்ற வரிசையில நின்று 2-4 பெட்டி என்று வேண்டி கொண்டு போவாங்க. தன்மையா இருந்தா இது இல்ல என்ன. சரி நிறைவாக பத்மினி கமலாந்தன் வணக்கம். வாங்க. வணக்கம் வாணிமோகன். நான் பிந்தி போச்சு இந்த முழுகினதுல. பரவாயில்ல, உங்க நேரம் ஆரம்பம். சரி இப்ப சாப்பிட்டாச்சோ? இனித்தான் சாப்பிட வேண்டாம். என்ன செய்றீங்க? 10 மணி ஆச்சு. அப்படியும் இப்படியும் வேலைதான். காலையிலேயே அப்படியும் இப்படியும் ஒவ்வொரு நாளுமே தானே சொல்றீங்க. என்ன வேலை செய்யற நீங்க? என்ன செய்வது? அதை தூக்கி இதில் வைக்கிறது, இதை மடித்து அதில் வைக்கிறது. நேற்று உடுப்பு துவைத்தபடியால் அதுகளை கொண்டு வந்து இன்றைக்கு மடித்து வைத்தேன். கபட்டில் வச்சாச்சு. அயன் பண்ணி வைக்கிறதா அல்லது போடக்குள்ள அயன் பண்ணி வைக்கலாம்? அதெல்லாம் கிடையாது, சும்மா தூக்கி போடுறது தான், தட்டி போட்டு. நீங்கள் சொல்வது தான் சரி. அது உண்மைதான். என்னது கரண்டையும் வேஸ்ட் பண்ணுவான் சும்மா வீட்டுக்குள்ள ஒரு உடுப்புக்கே நான் தேய்ச்சி கொண்டு நிற்பான். என்ன கரிப்பட்டிக்கு சரியான மின்சாரம் இழுக்கும் என்று சொல்றாரு. அது தேவையும் இல்லை. அப்போ சாரியெல்லாம் என்ன மாதிரி அதுவும் தட்டி போட்டு கட்டுறதோ? அதை நான் தட்டி போட்டு தான் கட்டுவேன். சாரியை கட்டுறது இல்லை தானே? அப்படித்தான் சொல்ல வேணும். இப்போ இனி என்ன சாப்பிட போறீங்க? வளமையா சாப்பிடுவதுதான். அந்த புல்லும் புண்ணாக்குமா? நல்ல ஓமானம் சொல்றீங்க. இல்லை அப்படித்தான், அது புண்ணாக்கு தானே, அது மற்றது. அப்படி என்று நினைக்கிறேன். இப்போ அப்படி எத்தனை போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? மத்தியஸ்தர்களை கேட்டு பாருங்க. மத்தியஸ்தர் யாரும் இல்லை, அவர்களும் கவனிக்கல போல. ஆனால் அப்படி இருக்கிறத இப்படி வைக்கிறேன், இப்படி இருக்கிறத அப்படி வைக்கிறேன்ட்டு ஆரம்பத்துலேயே போட்டீங்க. ஒரு 4 தரம் சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்களா?
3 முறை தன்னும் என்று யோசிக்கிறேன். கூட சொல்லல, நீ 4 தடவை சொல்றீங்கன்னு சொல்றீங்களோ? அதுக்கு மிஞ்சி போக மாட்டேன். சரி, வாழ்த்துக்கள். ஆனா எனக்கு நான் வெண்ண இல்ல, நான் அப்படி எப்படி போட்டேன் எனக்கு இந்த அன்புகள் அப்படியும் இப்படியும் அப்படியும் இப்படி சொன்னீங்க தானே. அதுல 2 நேரத்துக்கு 3 நேரம் இல்ல தானே. இல்ல 3க்கு மேல சொன்னா தான் அவுட். நீங்க கிட்டத்தட்ட 5க்கு மேல சொல்லிருப்பீங்க. இல்ல 3 நேரத்துக்கு தான் சொல்லிருப்பேன். ஆரம்பத்துல 2 போட்டீங்க. அப்படி இப்படி என்றல்ல சொன்னேன். அத அப்படி அது ஒன்றுதான். ஏன்னா ஈனாக்கும் மேனாக்கும் வித்தியாசம் இருக்க வேணுமே, அதில்லாட்டி அந்த எழுத்துகளுக்கு மதிப்பு. வாழ்த்துக்கள். சரி, நன்றி, வணக்கம். வாணி தனியே இருந்தும் எனக்கு சரி என்ன தெரியாது. இப்போ முழுகினாது முழுகிற நல்ல தானே, அதுக்கு நேரம் எடுக்கும். குளிக்கிறேன்னா பரவாயில்ல, முழுகினது 6 அடி கூந்தல் தான் நீ நேரம் எடுக்கிறதுக்கு. பாப்போம், வட்டி விட்டுட்டேன் கொஞ்சம். அந்த 6 அடி கூந்தல் கொஞ்சம் பாப்போம். நேரம் எடுத்து முழுகிற 6 அடி கூந்தல் உண்மையும் தான் அவர் சொல்ற. சரிதான், ஒரு 2 மணி நேரம் மச்சம் எடுக்கும். இதுக்கு ஷாம்பு எடுத்து வச்சிருக்கிறேன். அது ஒரு பெரிய வேலை மாதிரி. குளிக்கிறது சும்மா டக்குன வந்துடல. அண்ணா நான் அப்படி இருந்தும் கெதியில ஓடி வரணும். ஏன்னா நான் சச்சல இதுல நின்றா சுதர்சினிய விட்டுட்டு வேணும்னு யோசிச்சேன். இல்ல, அப்படியெல்லாம் அவசரப்பட்டு ஓடிக்கிட்டு செய்யாதீங்க. இந்த இடத்துக்கு நினைக்கிறேன் வடிவ தண்ணியில கொஞ்சம் போனாலும் பரவாயில்ல. நீங்க இந்த ஓடிக்கிட்டு செய்யறத இதாண்டாதீங்க. ஏன்னா பட்மினியண்டி இதுக்கெல்லாம் நீங்க தண்ணி தலையில வாக்க தேவையில்லை, மொப் பண்ணி விடலாண்டாரு. என்னடா அது பொப்தான். ஒரு ஆளை பிடிக்க வேணும், ஒரு ஆளை பிடிக்க வேணும். அது பொப்கட் தான். அது தான் 6 அடி கூந்தலாம் நினைக்கிறேன். என்ன அம்மா அவைகளுக்கும் ஒரு கொட்டு கொஞ்சம் கொஞ்சம் நல்ல அப்பா வந்து கொஞ்சம் நீளமான மயிலாரணம் செய்திருந்தால் பொம்பளைய எங்களுக்கு நீளமா வந்திருக்கு. என்னண்டு நீளமான தாய்மாருக்கு நீளம் என்றால் எல்லாருக்கும் நீளம். ஆனா ஊர்ல 2 தான் கடைசி 2 தங்கச்சிக்கும் நல்ல நீளமா இருந்தது. இங்க வந்து வெட்டி விட்டுட்டுகள். அதே மாதிரி கடைசி தங்கச்சி கண்ணாக்கெல்லாம் நீளமாயி சரியான நீளம். அவள் 2 வயசு வரை வெட்டி விட்டுட்டா. சரியா, வாங்கோ இப்ப இதுக்குள்ள போவோம். வெட்டல் கொத்தலுக்குள்ள போவோம். அது என்ன அது? சரி, நான் தரணும்டா. முதலாவது வருகின்றது. எல்லோருக்கும் இது இருக்கு, ஆனால் சின்ன குழந்தைகளை பார்க்கும் பொழுது மிக அழகாக இருக்கும். ஆசையாக நாங்கள் டேஷ் 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 ஒரு எழுத்த வட்டிங்கன்னு சொன்னால் இன்றைக்கும் சரி சிலருக்கு மனங்களில் இப்படியாக இருக்கும். ஒரு நிமிஷம் வாணி மோகன், நான் சொல்லி பார்க்கட்டா வாணி? கன்னம் கனம். வாழ்த்துக்கள், சூப்பர், கெட்டிக்காரி. சரி, இப்ப சொல்லுங்க. அடுத்தவர் என்ன கண்டுபிடிச்சு கூட? சின்ன பிள்ளைகள் 2 கண்டுபிடிச்சிட்டீங்க. என்ன சின்ன பிள்ளைகள் உடனே நான் கண்டுபிடிச்சேன். எல்லாருக்கும் கன்னத்துல முத்தம் கொடுத்து அந்த பழக்கம். உண்மைதான். சரியா, மற்ற ஜெயமலை சொல்லுங்க. இல்ல நான் எழுத இல்ல, பழசதான் பார்த்து எடுத்துறேன். இப்ப இந்த கிடக்கு முதல்ல துண்டு துணியால இருக்கிறத எழுதணும் புத்தகங்கள்ல. வணக்கம் பாணியக்கா, எல்லோருக்கும் வணக்கம். அங்கோ வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறோம்? படிக்கிறோம். சரிங்க, காலை சாப்பாடு. அப்ப வீட்டுல இருக்கிறீங்களோ? இல்ல, வெளியில போட்டு இப்பதான் வந்தேன் நான். அடுப்பு நெருப்புமா நிக்கிறேன். அடுப்பு நெருப்புமா? சரி. கையும் என்ன வேலையும் கையுமா நிக்கிறேன், கையில வேலையா நிக்கிறேன் மாதிரி. எடுத்து தமிழ காடுங்க. அப்படி என்ற அடுத்த இடம் வரைக்கும் என்ன வாணி நீங்க கொண்டு எடுங்க. நான் யோசிக்கிறாங்க. மற்ற 6 அடியே சொல்லுங்க. நான் மனதில் மாறுதா சொல்றேன். ஒரு இனிப்பானதற்கு இப்படி கூறுவார்கள், மற்றது காட்டில் இவைகள் இருக்கும். இனிப்பானது இப்படி கூறுவார்களா?
ரெண்டுக்கு முறையே பதிலா இல்ல ஏதாவது வெட்டணுமா சேர்க்கணுமா? வெட்டோணும் ஒண்டா வெட்டோணும். அது சொல்லி அதை நீங்க சொல்லணுமோ? ஓ ஓ ஓ. இனிப்பானதுக்கு முப்படி சொல்லலாம். இனிப்பான ஒன்றுக்கா அல்லது ஒட்டுமொத்தமா இனிப்புகள் சொல்லலாமா? அதிகமாக இனிப்புகளுக்கு இந்த பேர் சொல்லலாம். ஆனா இது என்ன வழக்கத்துல இல்ல. ஆனா சொல்லுவது. ஆனா நான் சொன்னா நீங்கள் அதை சரியா ஏற்றுக்கொள்ளுவீங்கள். ஒண்டை வெட்டினா காடுகளுக்குள்ள நிக்கிற காடுகளுக்குள்ள என்ன வீட்டுலயும் இருக்கும். காடுல மட்டுமில்ல வீட்டுகள்லயும் இருக்கும். வெளியில இனிப்போட சொல்ற சொல்லில இருந்து ஒண்ட வெட்டினால் தானா ஓ ஓ ஓ. இனிப்பா இருக்கிறது ஒன்றை வெட்டினா புளிப்பா வேண்டாலும் சொல்லலாம். இல்ல இனிப்புகள் அதுக்கு இன்னொரு அதிகமாக இனிப்பாக இருக்கிறதவான்னு இப்படி சொல்லுவது உண்டு. ஓகே. என்ன எழுத்துல வருமா அது? விளங்கல. என்ன எழுத்துல வருமா? 4 எழுத்து. சரி 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 சரி. ஓகே. மதுரம் மரம். கட்டிக்காரி. ஓ மதுரம் மரம். ஓகே ஓகே. மதுரம் சொல்றதா? ஓ இனிப்பான மதுரம் போல. குட் குட் குட். எனக்கு இப்பதான் அது சும்மா ஞாபகம் வந்தது. சரி நான் ஒன்று சொல்லவா? தொடக்கம் இதில் அடக்கம். தொடக்கம் இதில் அடக்கம். இதுல ஒரு எழுத்தை வெட்டும் போது நாங்கள் சமையலில் பாவிக்கும் ஒரு பொருள். தொடக்கம் இதில் அடக்கமா? தொடக்கம் இதில் அடக்கம். நல்ல இதா இருக்கு. தொடக்கமா இல்லாட்டி முடக்கம்? தொடக்கம் 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 இதுலதான் அடங்குறது. தொடங்குனா இதுலதான் அடங்குறது. வெங்காயம். வெங்காயம். அடுத்தது என்ன சொல்றீங்க? அடுத்தது என்ன சொல்றீங்க? சமையலில் நாங்கள் பாவிக்கும் ஒரு பொருள். வெட்டணுமா? எழுத்தை வெட்டினால் சமையலில் பாவிக்கும் ஒரு பொருள். தொடக்கம் இதில் அடக்கம். நல்ல சொற்தொடரா இருக்கு. சமையலுக்கு கொண்ட வெட்டா சமைக்கிறதா? சமைக்கிறதுக்கு சமைக்க நாங்க பாவிப்போம். சமையலுக்கு பாவிப்போம். சமையலுக்கு பாத்திரம் போல. சாப்பாட்டு பொருளுக்கு நாங்க இதை சாப்பிடுற பொருளுக்கு நாங்க இதை பாவிப்போம். சாப்பிட்றதுக்கு இதை பாவிப்போமா? சாப்பிடுற ஒரு பொருளுக்கு இதை நாங்க சமைக்கும் போது இதை பாவிப்போம். என்ன சமைக்க இந்த கறிக்கு இது பாவிக்கிற பொருளா? நாங்க கறிகள் குழம்புகள் சமைப்போம் தானே. ஓ அதுக்கு பாவிப்போம். அப்ப என்ன இல்ல அப்படிதான் நான் எடுத்த ஒரு தொடக்கம் இதில் அடக்கம் ஒண்ணுக்குள்ள எத்தனை எழுத்துக்கள் எழுத்து சொல்ல சிலர் சொல்ல வேணும், சிலர் சொல்ல வேண்டாம். நான் சொல்ல மாட்டேன். எழுத்துக்கள் சொல்லக்கூடாது. தொடக்கம் இதில் அடக்கம்னா என்ன? இதை விளங்கப்படுத்துங்க பாப்போம். நாங்க ஒன்றை செய்யும் போது ஒரு பொருளாக ஒன்றை செய்யும் போது அது இதை வச்சுதான் நாங்க அதை ஆரம்பிப்போம். அது தொடங்குறது அதுலதான் தொடங்குறது. அதான் தொடங்குறது. எண்ணெய் எண்ணெய் ஒரு ஆளை சொல்றாலும் அடுப்பு அப்பு எழுதலாம். இது எண்ணெய் உள்ளி உளி அதானே
சீரகம் ரகம் ம்? சீரகம் ரகம் இல்ல தொடக்கம் இதில் அடக்கம். அது என்ன தொடக்கம் இதில் அடக்கம் எனக்கு உண்மையா விளங்கல. அதுதான் பிறப்பு பிறப்பு தொடர்ந்து ஒரு பொருள் ஒரு ஒன்றை செய்யும் போது நாங்க தொடங்குவோம். அது ஒரு பெரிய ஒரு பிரமாண்டமாக வரும். அதுதான் அந்த தொடக்கம் இதுல அடக்கம்னு நான் அடுத்து வந்தேன். இல்ல விளங்கு இத கதைக்கிறது. அவர் எங்க அடுப்பு அவர் அடுப்பு கிட்ட நிக்கிறாரு. இது கஞ்சி காய்ச்சி கொண்டு அடுப்பு சரியா சொல்றீங்க. நல்ல சாத்திர பாக்கியல் போல எனக்கு. அடுப்பு பக்குமா அவர் ஓட்ஸ் காய்ச்சறார். என்னவா இருக்கும். ரெண்டாவது தடவை சொல்லுங்க. சாப்பாடுக்கு தேவை. நாங்க சமைக்கிற சமையலுக்கு இது பாதிப்போம். சமையலுக்கு என்ன எல்லாம் தான் உப்பு பாய்ப்போம். உடுப்பு உப்பு இல்ல முடியலையா? முடியல சொல்லுங்க. எல்லாருக்கும் முடியலையா? என்ன முடியல கட்டிக்காரி. ஒரு எழுத்து வட்டினால் இன்னொரு சொல்லும் வரும். என்ன ஓ முடியாட்டி சொல்லுங்க சொல்றேன். என்ன இது நடக்கும். சரி சொல்லுங்க. நிரம்புது புள்ளி புளி. என்னது? ஆனா இல்லையே நான் உள்ளி உள்ளி சொன்னவா நீங்களே புளிய சொல்றீங்க. நேரு சண்டி உள்ளி உளியண்டு புள்ளி இல்ல புள்ளி புளி. அது என்ன புள்ளி? புள்ளி சரியா சரி சரி. புள்ளி என்ன? கோலம் போட ஒரு புள்ளிய வச்சுதான் நாங்க கோலம் போடுவோம். சரியா? ஒரு புள்ளி. அதுக்கு தொடக்கம் இதில் அடக்கம் மட்டும் வராது. அது தரவுப்புல இல்ல நாங்க ஒரு புள்ளியிலதான் வச்சு தொடங்குவோம். சரி அதான் தொடக்கம் சொல்லுவோம். எல்லாத்தையும் அப்படி இல்ல தானே. அது கோலத்தை வச்சு சொல்லலாம். ஒரு புள்ளி புள்ள இப்ப என்னத்துக்கும் ஒரு மைய புள்ளி ஒன்று இருக்குது. விளையாங்களா? ஒரு மைய புள்ளி இருக்குது உண்டுக்கு. அதுதான் சொல்ற தொடக்கம் இதில் அடக்கம்னு சொல்லி. இப்ப கோலத்தை எடுத்தாலுமே ஒரு புள்ளில தொடங்கி ஒரு கோலமா வரையும் போது அதுல அந்த புள்ளிக்குள்ளதான் அது அடங்குது. இல்ல அதுக்குதான் சரி. மற்ற எல்லாத்துக்கும் என்னட்டு வரும். அது தொடக்கம்னு தொடங்குறது. நான் பிறகு சொன்னேன் தொடங்குறது தொடங்கும் போது இதை தொடங்குறது இதுலதான் தொடங்குறதுன்னு சொல்லி. நான் பிறகு 2ஆம் முறை அந்த தரவை சொன்னேன். தொடங்குறது இதெல்லாம் தொடங்க மாட்டேன். புள்ளி அதுக்கு பிறகு அது புளி புள்ளி புளி. அதுக்கு தரவுப்புல முதலாவதுக்கு தரவு நாங்க ஒத்துக்கொள்ள மாட்டோம். ரெண்டாவது புள்ளி வச்சு கோலம் போட மாட்டீங்களா நீங்க? அந்த கோலம் அந்த புள்ளிக்குள்ளதான் அந்த கோலம் அது நீங்க ஒரு விஷயம் மட்டும் சொல்லி இல்லாட்டா நீங்க ஒரு விஷயத்துக்காக கட்டாயம் இது தேவைன்னு சொல்லியிருக்கலாம். அதுக்குள்ள இது அடங்குதண்டு. அது அப்படி சொன்னா சொல்லி தொடக்கம் இதுல அடக்கம் என்றாலும் இப்ப சமையல் என்னக்குள்ள இங்க நாங்க புள்ளிய போடுறோம். சரி சரியா சரியா நன்றி வணக்கம். இல்ல நானா இது கூட இது நல்லா இருக்குது. புள்ளியும் ஒருத்தர் எடுக்கல தான். ஆனா அந்த முதல் தரவு வந்து குழப்பிட்டுதாக்கல. இல்ல வாணி இப்ப ஒரு தொடக்கம் ஒன்றுல தொடக்கிறது ஒரு தொடக்கம். நீங்க ஒட்டுமொத்தமா இல்ல சொல்றீங்க. தொடக்கம் இதுல அடக்கம்னு சொன்னா இப்ப கோலத்துக்கு சரி ஒரு புள்ளியத்தான் போட்டு செய்யறோம். நீங்க சொல்லிக்கலாம் சில நேரம் கணக்கு பாடங்கள்ல இது அவசியம். ஒரு புள்ளி நடுவுல இதுன்றது சொல்லாம தொடங்குவது இதில் அடங்கும்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? தொடங்குவது இதில் அடங்கும். இல்ல நீங்க ஒரு விஷயத்துக்கு இது கட்டாயம் இதுல இருந்துதான் இத அப்படியே சொல்லியிருக்க மாட்டோம். இப்ப நாங்க கதை விடுறோம். நான் கதை விடுறேன்னு தவிர உண்மையிலே அந்த பக்கம் நம்ம போகல. நீங்க இப்ப ஒட்டு மொத்தத்துல சொன்னபடியே எல்லாரும் குழம்பிட்டாங்க. சரி அவ இருந்தாலும் மாட்டுக்கள் நல்லா இருக்கு. மொத்தத்துல புளிய போட்டு கரைச்சிட்டீங்க. புளியையும் போட்டு கரைச்சி பாலை வாத்துட்டீங்க. சொல்லலாமா வாணிகா? நான் நேற்று நேரு சண்டி அந்த கவிதை
காலையில கேட்டிருந்தேன். உண்மையில சிறப்பா இருந்த சிறப்பான வாழ்த்துக்கள். எல்லா இளையவர்களையும் வச்சு சொல்லியிருந்தீங்க. அது கொண்ட போடலன்னு பிரியா சொல்லியிருந்தாங்க. நான் பிறகு ஒரு கவிதையா வடிவத்தை ஊத்தி நல்ல வசனங்களோட அமைச்சு அப்படியாச்சும் கேட்குறீங்க திரும்ப நீங்கள் கேட்காட்டாலும் அடுத்தது இது சிலர் இந்த பக்கமும் இருக்க மாட்டேனும், தாங்களும் இருக்க மாட்டேனும், பிள்ளைகளும் இருக்க மாட்டோம், என்ன நடக்குதுன்னு கேட்க மாட்டேனும். ஆனால் பாய்ப்புள்ளிரோ எழுதி வேணும் கதைப்பினும். நீங்க இப்ப நேற்று கேட்டாலும் திரும்ப கேட்டுக்கிறீங்க. அதுல ஒரு பிள்ளை ஒண்ணு நான் விட்டுட்டேன். நான் பிறகு நாளைக்கு தினக்கவிதையாக திரும்ப அதை நல்லா மெழுகுபடுத்தி நல்ல அழகாக மெருகூட்டி நான் அதை கொண்டு திரும்ப தருவேன் அந்த கவிதையை. பல இந்த பக்கம் வரல பிள்ளைகளையும் தட்டு கொடுக்குறோம். இல்ல என்ன நடக்குன்னு தெரியாது. அபிராமிக்கு சாதனை என்ன சொன்னீங்க? சாதனை பெண், முதலாவது சாதனை பெண் என்று சொன்னேன். உடனே எழுதினீங்கள். உலகில் முதலாவது சாதனை பெண்ணாக பட்டம் வாங்கியவள் தானே அபிராமி. பாமுகத்துல சாதனை வளர்த்தவள் என்று சொல்லி அதுக்காக அந்த வழியை போட்டுருந்தோம். நாங்க சொல்லி கொடுத்துருங்க நாங்களும் அப்படின்ட்டு. சரி, பாப்போம் என்ன செய்ய வந்தவனே நான் உண்ட சொல்லி பார்க்கட்டேன். நான் தெரியாம கேட்டுருக்கேன். சொல்லிதான் இது மனிதர்களாகிய எல்லோருக்கும் இது சிலருக்கு அடிக்கடி வரும். வரும். அதுல ஒரு சொல்லை நிறுத்தினால் அவ சொன்ன மாதிரி நாங்கள் சாப்பாட்டுக்கோ சமையலுக்கோ ஒரு போடுற பொருள் ஒன்று மனிதர்கள் எல்லோருக்கும் இது உள்ளதுதான். ஆனா சிலருக்கு அடிக்கடி வரும், இருக்கும், அடிக்கடி இருக்கும் ஒரு சொல் உண்டு. அதுல ஒன்றை நீக்கினால் சாப்பாட்டுக்கு தேவையானது நாங்க பாவிப்பது. ஒரு இடத்த விட்டோன்னு அப்படி போடுறீங்க. மனுஷர்களும் விசாரி தானே அடிக்கடி வருது. இப்ப அல்லது மன அழுத்தம், அது பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போறது, அவங்க கிளாஸ்ல எடுக்கிறது, அவங்க எக்ஸாம்பிள் எடுக்கிறது, இங்க அம்மாக்கள் அப்படி தெரிகிறது, மற்றவங்கள பள்ளியை போடுறது, அதான் இப்ப வருது. வரணும் வருது மனுஷருக்கு. அது அவ்வளவு எழுத்து கூட இல்லை. அடிக்கடி வர தலைவலி, எரிச்சல், அதுக்கு என்ன சாப்பாடு சமையல் பொருள் யோசிக்க கஷ்டமா இருக்கு. சில பேருக்கு வெயில் வந்தாலும் இது இருக்கும், வெயில் கூடினாலும். மற்றது என்ன சொல்றீங்க? ரெண்டாவது சாப்பாடு இப்ப எங்கட சமையல் சாப்பாடுகளுக்கு பாதிப்பது ஒரு பொருள் உண்டு. ஒரு அதுல வெட்டுவதா ராஜினி? இல்ல, கேட்கறதா வெட்டுறதான்னு கேட்கலாம். பாவிக்கிறது பொருள் உண்டு, சமையலுக்கு பாவிக்கிற வெட்டினால் வருமானு சொல்றீங்களா? ஒரு எழுத்தை வெட்டும் போது வருமானு சொல்றீங்களா? முதல் சொல்லில இருந்து ஒரு எழுத்தை நீக்கினா தான் இந்த சமையல் பொருள் சாப்பாடு பொருள் வரும். சாப்பாடு பொருள் பாருங்க, சமையலுக்கு தேவையானதா அல்லது சமையலுக்குள்ள போடுறதா? நல்லா கேக்குறீங்க. என்ன சமையலுக்கு தேவையானதும் அதுதான், சமையலுக்கு போடுறதும் அதுதான். ராஜினி, உங்களுக்கு இறக்கம் இல்லையேன்னு ஏதாவது சுகமா தருவோம், பாவங்கள் அதுல கஷ்டப்படுத்த முதல் தடவை சொல்லுங்க. இது மனிதராய எல்லோருக்கும் இருக்கும், எல்லாருக்கும் வண்டி இல்ல, மனிதர்களாய இருக்கும். அதுவும் வந்து சில பேருக்கு அந்த வெயில் வந்தா சொல்லுவினோம், எங்களுக்கு இப்படி இருக்குது, வெயில் இந்த கூடுதலான வெயில் இருந்தாலும் ஒரு சிலருக்கு அப்படி இருக்கும், அந்த அப்படியான ஒன்று இருக்கும். அந்த இடத்துல இருந்து ஒரு இடத்த நீ நிப்பாட்டினா தான் இந்த இதுக்கு வரலாம். நான் சும்மா நினைச்சு நம்ம கஷ்டம் தான் கேக்குறாங்க, சும்மா இருக்கும், மற்ற கஷ்டம் வெயில் இது இருக்கும், ஒவ்வாமை இருக்கும், உடுப்பு உப்பும் வராது. அது மனுஷர்களுக்கு தேவை தானே உடுப்பு. சரி, நான் அந்த எழுத்து 4 எழுத்த சொல்றேன். முதலாவது, மற்றது 3. கொதிப்பும் வராது. வெயிலுக்கு
வெயில்ல இப்படி இருக்குன்னு சொல்லுவோமா? வந்துட்டு என்னோட என்னங்க உங்க சுகமாக்கி தரேன். நீங்கள் அவர் இருப்பார், வந்தவர் கொஞ்ச நேரம் இருப்பார். மற்ற உதவி சொல்லட்டா? இன்னொன்று சொல்லுங்க அப்போ உதவி. சரி, எனக்கு சுகமா தரேன். தாளிப்புகளுக்கு இதா போட்டு நீங்க செய்வீங்க. ஏதா என்ன கறிக்கோ என்னத்துக்கோ தாளிப்புகளுக்கு போடுவீங்க. கடுப்பு கடுகு கட்டிக்காரு. கடுக்கு கடுக்கு கடுகு கடுக்கு கடுகு கடுப்பு 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 கடுப்பா இருக்கிற சில பேருக்கு. கடுப்பு மட்டும் என்ன சொல்றீங்க? கடுகு வேற அதே கூனா இல்ல வராது. கடுப்பு ஆனா என்ன கடுகு கூனா வந்ததானே கடுகு வரும். இல்ல பாருங்க பாருங்க, அவர் வச்சிருந்த என்னன்னு கேப்போம். நீங்க வச்சிருந்த என்ன ராஜினி? கடுப்பு கடுகு தான் வச்சிருந்தா மன்னி போட கடைசியா நான் கூனாண்டல நினைச்சிட்டேன். ஒட்டு மொத்தத்திலேயே பிழையாது. கடுப்பு வந்தா டூனாவட்னா கப்பு தான் வரும். இல்ல அப்படி கொடுத்துருக்கலாம், கப்புவா கொடுத்துருக்கலாம். என்ன கப்பு கொண்டு எடுத்து வச்சதுனால ராஜினிய கடை புத்திசாலித்தனமான கேள்விக்கு கடுப்பு கப்பு சரி. இன்னும் 2 பேர் 2 பேர் சொல்லலாம். நான் சொல்லுவா இல்ல தானே? ஆமாமா நான் காத்திருக்கணும். இல்ல அவசரம் திரும்ப விடணும் மாதிரி. இல்ல இல்ல ஓகே. ஒரு 2 இது வந்து சமையலுக்கு பாவிக்கிற ஒரு பொருள் தான். முதலாவது தடவை சமையலுக்கு பாவிக்கிற ஒரு பொருள் தான். மற்ற தரவு வந்து ஒரு மரங்கள்ல இருந்து புறப்படும் ஒன்று. மரத்தின் ஒரு பகுதின்னு சொல்லலாம். ராஜினியாகமா இருக்கல தானே? இல்ல இல்ல நான் படிய பார்த்தாங்க. சமையல் தேவைப்படும் உண்டு. சமையலுக்கும் பாவிப்போம். அதே நேரத்துல எங்களுக்கு இந்த மருத்துவ குணமும் உள்ள உண்டுன்னு சொல்லலாம். என்ன சொன்னீங்க? சமையலுக்கு பத்தாதுதான். சமையலுக்கு பாவிப்போம் இந்த பொருளை. அதுக்காக அடிக்கடி சமைக்க மாட்டோம், பாவிக்க மாட்டோம். ஏதாவது விசேஷமான கறிகள் வைக்கும் போது அதை பாவிப்போம். மற்றது வந்து மரத்தின் ஒரு அங்கம்னு சொல்லலாம். மரத்துல இருந்து புறப்படும் ஒரு பகுதி. சரி. கராம்பு அப்படின்ற இருக்குதானே அது. கராம்பு கம்பு. வாழ்த்துக்கள். கராம்பு கம்பு வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்தது லோஜினி நாகுலவதி அவர்கள் கேட்கலாம். தமிழக காட்டிக்கானே என்ன? ஓ கேட்காதவர்கள் கேட்கலாம், முட விட்டு கொள்ளலாம். சரி, மௌனமாக இருக்கும் பட்சத்தில் நான் ஒன்று தந்துட்டு நாங்கள் நேரத்தை கொடுப்போம். இது வந்து உடனே என்பதற்குரிய ஒரு சொல் வரும். அடுத்தது ஒரு எழுத்த வட்டிங்கன்னு சொன்னால் இப்போதைய காலகட்டங்களில் ஒருவருக்கு ஒருவர் இதைத்தான் செய்கின்றார்கள். சொல்லட்டா? சடுதி சதி. வாழ்த்துக்கள். நாங்கள் அனுபவத்தோடு இருக்கிறோமோ? இப்ப இப்ப என்னதான் யோசிச்சேன் உடனே. பிறகு நீங்க சொன்ன அப்புறம் சடுதி பாத்தீங்களா? அந்த இப்படி கொடுக்கணும். சொல்றேன். ஒரு கவிஞர் பிடிச்சிருவீங்க கண்டு. ஒரு கவிஞர் வேற வழி இல்லை, பங்கீட்டு முறைகளில் உண்டு. ஒரு எழுத்தை வெட்டினால் பங்கீட்டு முறைகளில் உண்டு. கவிஞர் பாரதி பாதி. வாழ்த்துக்கள். கட்டிக்காரி. நான் பாரதி யார் வச்சிருந்தேன்? கட்டிக்காரி. வாழ்த்துக்கள். வீட்டுக்குள்ளேயும் மாஸ்கா. அவர் சமையல் அப்படித்தான் செய்யறவர். வெங்காயம் வெங்காயம் வதக்க வதக்க ஒரு மேல கிடக்கா சீச்சை. அப்படி 2 சமைக்கிறேன். என்னடா சமைக்க நிக்கிறாரு தெரியல. சில பேருக்கு வெங்காயம் வதக்குற பிடிக்கும். பழைய போச்சு வாங்க. பழகிட்டு. நான் ஈஸியா கேக்குறேன்.
என்ன சொல்லுவீங்க? இது ரெண்டுக்குமே மூக்குத்தான் சம்பந்தப்பட்டிருக்குது. மூக்கால் வருவதும் மூக்கால் உணரப்படுவதும். வெட்டணுமா? மூக்கால மூக்கால விடுறது, அதாவது மூக்கால் வருவதும். சுவாசம் வாசம் சுவாசம் சுவாசிகாரி சுவாசம் மோசம் சுவாசம் சுவாசம் வாசம். குட் 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 குட். சுவாசம் சுவாசம். பரவாயில்ல, லோஜினி விசரண்டாலும் கொஞ்சம் விஷயம் இருக்கு. நானே கொஞ்சம் தேத்தி கொள்வோம். இல்ல நிறைய இருக்குது, அது அப்பப்ப வழி வாரது இல்ல. நானே கொஞ்சம் தேத்தி கொள்வோம், விசரண்டாலும் விஷயம் இருக்கு. யாருக்கு மறைவிலான இருக்கு. நன்மை மாஸ்க் போட்டுக்கிறீங்க, நாங்களே எல்லாம் நான் ஒன்று சொல்லவா? நாங்கள் இதை இப்படி இந்த இப்படியாக சென்றால்தான் செல்றதை இதை குறிக்கிறது. நாங்கள் இப்படி செல்வதை குறிக்கிறது. அடுத்த ஒன்றை வெட்டினால் வீட்டுக்கு இதனை பாவிப்பார்கள். வீடு கட்டும் போது இதனை பாவிப்பார்கள். முதலாவது இப்ப ஒரு இடத்துக்கு நாங்க செல்றதுக்கு இதை வைத்திருப்பார்கள். ஒரு செல்லும் போது இதை வைத்து இது இருக்கும். இதை அதை சொன்னா பிடிச்சிடுவீங்க. கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சா சொல்லுங்க. வரிசை வரியா இல்ல, திருப்பி சொல்லுங்க. இப்ப நாங்க எங்களோட பாதையில இது இருக்கும்னு சொல்லுங்களேன். நாங்க போற பாதையில இது இருக்கும். இதை ஒரு ஒன்றை வெட்டினா வீடு கட்டும் போது இதுவும் ஒரு பொருளாக எடுத்துக்கொள்வார்கள். வீட்டை கட்டும் போது இதை எடுப்பார்கள். பாதையில இருக்கும்டா, பாதையில கல்லும் இருக்கும், தேர் இருக்கும், புல்லும் இருக்கும், புல்லும் இருக்கும். வீட்டை கட்டும் போது கல்லு கண்டு பார்த்தா வெட்டினா கல் இல்ல. பாதையில எங்கட பாதையில துப்பல் தான் இருக்கும். அது வெத்தில துப்பல். வெத்தில துப்பல், அது மற்ற வேற துப்பல். மண்டையும் மண்ணும் வீடு கட்டுறதுக்கு கல் அது மண் வரும். மண்ணும் வரும். அப்ப அவர் சொன்ன வரும் மண்டை. அப்படி என்ன பாதையில இருக்காது, போகும்போது கொண்டு போறோம்னு சொல்லணும். எல்லாரும் போய் கொண்டு போறாது, மண்டை விட்டுட்டு போயிடாது. இல்ல, நீ அந்த இறந்தவர் இடங்களுக்கு இருக்கிறது மண்டையோடுகள் எல்லாம் இருக்கிறது. போகும்பொழுது பாதைகள் இருக்கு, புல் இருக்கும், பூண்டு பூடு. வீடு கட்டும் போது பூடு வைப்பாங்களா? அதானே, பூடு. அப்படியே வீடு கட்டுறதுக்கு பாவிக்கிற சொல்ல ரோட்ல இருக்குமன்ற. வீடு கட்டுறதுக்கு இந்த பொருள் தேவைப்படும். நிலையாக நிலை மற்றது நிலை இல்லாத ரோட்டில இருக்குது பூடு. மம்மா குங்கும இப்ப வந்து ஐயோ என்னதான் சொல்ல. சிவதர்சினி வர இல்லையா? அவர் வந்துட்டாரு, உங்களோட விட வருவோம். நீங்க மண்டை ஓட்ட ரோட்ல உருளை வைக்கிறீங்களே யோசிச்சு. ரோட்டுகள்ல பாதைகள் இருக்குமா, இதா இருக்குமான்னு சொல்றீங்களா? பாதையில இருக்கிறத நாங்க செல்லும் போது இருக்கும். நாங்க எப்படி செல்லுவோம்? ஒரு பாதையில இருக்கிறது மேடு பள்ளம் சொல்லுவோம். இருக்கும் பள்ளம் பழம் பழம் சொல்ல மாட்டேன் தானே. வீடு வீடு கட்டுறோம். இல்ல வீடு கட்டுறது கல்லு மண்ணு, வேற என்னது சொல்ல போறாரு? கம்பு கட்டை
பலகை பகை இல்ல ரோட்ல பகையை பார்த்தா போறீங்க. நாங்க போகும்போது ஓட்டு ஓடு. ரோடா இல்ல கூரை ஒன்றுக்கு வருமோ? தெரியாட்டி சொல்லுங்க, நேரத்தை வினக்கெடுத்தாம கூரை கூரை பாதைகள் போகும்பொழுது பார்ப்பீங்க. பாதையில் போக்குள்ள வீடுகள் பார்ப்போம். பாடசாலையில் அப்படி போமே கட்டிடங்களுக்குள்ளேயே. கோயில் கோல் பாதை நாய் பூனை. இப்ப பாதைகள்ல என்னதா கவுண்டதால நிமிரா போகிறார்கள். நான் சொன்ன மாதிரி உதவி விடாங்க. இன்னும் ஒரு உதவி ஒன்றுதாங்க. எப்படி அதைத்தான் விளங்குது இல்ல. இப்ப பாதையில நாங்க போறோம். அப்ப அத சொன்னா நீங்க புடிச்சிருவீங்களே. அதுக்கு ஒரு தடவை தாங்க என்னண்டு போறோம். என்னண்டு போறீங்க? எப்படி பொருளா இருக்கா இல்ல நாங்கள் போற ஒரு இதை பற்றி சொல்றீங்களா? இல்ல ஒரு பாதையில நாங்க போறது, பாதைக்கு போறோம். இன்னொன்றுக்கு போறதுக்கு எங்களுக்கு ஒரு இன்னொன்று பாதைக்கு நாங்க போறதுக்கு எப்படி போறது? நடந்து நந்து நடந்து நந்தா நல்லா சொல்லுங்க. கடவை. அப்ப மற்றதுக்கு என்ன வேணும்? கந்து கந்து இல்ல கடவை கவை கவையா? சந்தி சதி வராது. வீட்டுக்குள்ள சதி வராது. வீட்டுக்குள்ள வீட்டு கட்டக்குள்ள என்ன சதியை வச்சு சூரியன் சமைக்கிறது. சொல்லுவேன், நேரம் போகுதுல சொல்லவா? கடப்பு கப்பு. கடப்பு வீட்டுக்கு கப்பு கப்பு நாட்டு வாங்க. கப்பு நாட்டு வாங்க. வீடு கட்டுறது கப்பு அங்க வைக்கிற அது குடில என்ன குடிச்ச வீடுகளுக்கெல்லாம் கப்பு வைக்கிற. இதுக்கு எந்த நேரமே நீங்க கல் வீடா கட்டிக்க வீடு கட்டுறது. குடிசை வீடு கட்டலாம், ஓலை வீடு கட்டலாம். சொன்னா நீங்க பிடிச்சிருவீங்க. நல்ல கதை தான் இது. உங்களுக்கு வாழைப்பழத்தை உரிச்சு வாய்க்குள்ள ஊட்டணுமா? இல்ல கடவை வந்தது கடப்பு. ஆனா நான் யோசிச்சேன், நான் இப்ப கடவை வந்தது கடவை வந்தது கடப்பு இருக்குதாங்க. தெரியாது. வீட்டு கணக்குள்ள கப்பு வர இல்ல. ஜெயமலை சொல்லுங்க. இல்ல வீடுன்னு சொல்லாமல் ஒரு கொட்டில் போறதுக்கு தேவைன்னு சொல்லியிருந்தா கப்பு வந்து இல்ல. வீடுன்னு சொல்லும் போது நீங்க எல்லாரும் மாடி வீடா கட்டுனீங்க, ஓலை வீடு. அப்ப நீங்க அப்படி சொல்லலாம் தானே. அப்பத்தைய வீடுகள்ல சொல்லி இருக்கலாம். ஆட தெரியாத ஆரோ மேட போனன்னு சொன்னாங்க. சிவதர்ஷினி வந்து விட்டா. நன்றி வணக்கம். நீங்க வெல்வெஜாருக்குள்ள போறீங்க இப்ப. உண்மையா நேரம் இல்ல. சரியான நேரம் இல்ல. எடுத்துட்டு போனாண்டா பெண் பக்கமான கட்டி வச்சு அடிக்கணும். இந்த நேரத்தை பறிக்கிறாங்க. இந்த ஜெயமலர் எவ்வளவு நேரமா இருக்கிறார். அவர் வாய் திறந்தாரா எனக்கு நேரம் இல்லையாண்டு. நான் வந்து கப்பு கதைய சொல்லட்டா. இங்க ஜெர்மனியில ஒரு வீட்டுக்கு போனாங்களே. ஒண்டோட தங்கச்சி 60வது பிறந்த நாளுக்கு கிட்ட இங்க கிட்ட குழம்போட கிட்ட போனாங்க. அவைய விட்ட நிறைய சேனம் எல்லாரும் வந்தாப்புல இன்னொரு வீட்டுல அவைய தாங்க பிரான்ஸுக்கு போய் நம்ம மகன் நிக்கிறாராம். வீட்டுல துறப்ப கொடுத்துட்டு போறோம். எல்லாரையும் வந்து அங்க தங்கச்சி எங்களையும் தங்கச்சி சரியா அங்க போனா எங்களுக்கு அந்த அறைக்கு 2 பெரிய கட்டில் ஒன்றும் இந்த அளவு தனி கட்டிலும் போட்டிருக்கு. பார்த்தா நடுவில் அந்த தனிக்கட்டிலால இறங்கின உடனே அந்த ஒரு
இவ சொன்ன மாதிரி கப்பு மாதிரி அந்த கெட்டப்போல் மாதிரி போட்டு அந்த அறைகளுக்கு கட்டிய போன புதுசா கட்டின வீடு உள்ளுக்கு கப்பு வச்சிருக்கீங்கன்னா நான் சச்சமும் தெரியாம யாரும் நித்திரையில ஒளிம்பி பாத்ரூம் போவேன் அடிக்கிறது கனவு கண்டு ஒளிஞ்சுனா உறங்கினோட அந்த கப்பு அடிச்சிடும் தலையில ஒரு மரம் என்னதுக்கு அப்படியே வச்சிருக்கேன் 2 அறை கட்டி வச்சிருக்கேன் ஒரு ஐயரை அப்படி அவர் அந்த கோயில் இதுகளான தெரியல அந்த படங்கள் அந்த சைவ படங்கள் ஒரு இதுக்குள்ள அந்த அப்படியான இது கோயில்களுக்கு சோடிக்கிற சோடுன்னு எல்லாம் இருக்கு அந்த வீட்டுக்கு கப்பு வச்சார் வந்து இருக்கீங்க அதான் நாங்க வந்த அப்புறம் வந்தவே நான் சொன்னேன் அவங்க ஒழுங்கி தச்சமே உங்களுக்கு தெரியாம நான் பக்கத்துல கொஞ்சம் டோர்ச் லைட்டை வச்சு கொண்டு கொடுத்து தச்சமே கிராமத்துல ஒழுங்குதான் இறங்கின உடனே தலையில இங்க அடிச்சிருங்க நடக்க அதான் கப்பண்டைக்கு எனக்கு அந்த இங்க வந்ததான் கண்டுக்கும் அந்த வீட்டுக்கு இல்ல சில வீடுகள்ல இங்கேயும் தான் சில வீடுகள்ல மேல அந்த கூரை வீடுகளுக்கு மேல ரூம் எடுக்கிறேன்னு சொன்னா தலை முட்டும் என்ன மேல ஒரு ரூம் கட்டுறேன்னா தலை முட்டும் அப்ப மேல அந்த மரங்கள் எல்லாம் வச்சிருப்பாரு அதையும் நிஜமா கப்பன்னு தான் சொல்லுவாங்க போனெல்லாம் மரம் பெற அந்த மரத்துக்கு ஒரு கப்பு மாதிரி கொடு வீ மாதிரி அது அப்படி வீ மாதிரி கொடுத்து இருக்காங்க அதான் இங்க வந்து ஒரு இடம் காணல இங்க இருக்கு அந்த கிரானியர் வீடுகள் மேல இருக்கிற அந்த கூரை வீடுகளுக்கு மேல ஒரு ரூம் செய்யறேன்னா அப்படிதான் இருக்கும் அந்த கூரைகளுக்கு பிரான்ஸ்ல இருக்கிற இடத்துக்கு தலை அடிக்கிறதா நாங்க கூரை மேல அறையால் குனிஞ்சுதான் போவோம் மேல ரூம் செய்யணும் மூன்றாவது இது கட்டினால் அப்படித்தான் சரியா சிவசனுக்கு நேரத்தை கொடுப்போம் வாங்க வணக்கம் நன்றி வணக்கம் யாருக்குள்ள நுழையலாம் தமிழில் 2 நிமிடம் நிறைவுக்கு வருகின்றது நன்றி வணக்கம் இன்று அருள்குமார் அவர்கள் தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார் ஹபிஷா அவர்களது அப்பா அருள்குமார் அவர்களுக்கும் இனிதான பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம் நாங்களும் இனிய பிறந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் வீடியோக்கள் அப்படி அதிர்ந்து கொண்டிருக்கும் அது பறந்து கொண்டிருக்கும் எப்பவும் பறந்து கொண்டிருக்கும் ஞாயிற்றுக்கிழமை அவற்றை குரலை கேட்கிறாங்களான்னு நாங்களும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூட்டிக் கொள்கின்றோம் அருள்குமார் அவர்களுக்கு பிறந்த நாள் நானும் அவர்களுக்கு இனிய பிறந்த நாளை கூறுகிறேன் அருள்குமார் அவர்களுக்கு அவரது பயணம் இனிதாக முடியட்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் வெல்வது யாரு என்ன பயணம் முடிய சிலோனுக்கு போவார் அமையட்டும் பயணம் நன்றாக அமையட்டும் ஒரு வருஷம் போராக்கள் தானே நாங்கள் எங்களுடைய குடும்பம் சார்பில் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அபிஷாவுடைய அப்பா அருண்குமார் அவர்களுக்கு நன்றி நன்றி வணக்கம் ராஜினி நானும் திரு அருண்குமார் அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என்று பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறுகின்றோம் நன்றி நன்றி இனிய நல்வாழ்த்துக்கள் அருண்குமார் அவர்களே சந்தோஷமாக எப்பொழுதும் குதூகலமாக தான் இருப்பார் எப்பொழுதும் சிறித்த முகத்துடன் காணப்படுவார் இதே நானும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கூறுகிறேன் உங்களுக்கு அது பழகிட்டேன் ஒருத்தர் கழிச்சு கொண்டிருக்க குறுக்கல வர்றது ஆகவே இதே சந்தோஷம் இதே குதூகலம் இதே மகிழ்வு எப்பவும் பொங்கி நிலைத்திட எங்களது வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கின்றோம் அருண்குமார் அவர்களுக்கு இனிதான வாழ்த்துக்கள் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் சரி பத்மினி அவர்கள் சொல்லுங்க வணக்கம் வாணிமோகன் என்று அருள்குமாருக்கு எங்கள் குடும்பம் சார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் சரி